ஹாய், இன்றைக்கி கருப்பு உளுந்தில் சட்னி பண்ண போகிறோம். ஆயில் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா செவந்து வரணும், வாசம் வரும், அந்த அளவுக்கு வறுத்துட்டு சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி போட்டு அதையும் நல்லா வறுத்துருங்க. மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். அது கூட பெருங்காயத்தூள் ரொம்ப வாசமாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன் நான். உப்பு போட்டு நல்லா வதக்கணும். இந்த சட்னியோட டேஸ்ட்டே நல்லா வதக்கிறதுல தான் இருக்குது. கடைசியாக புளி கொஞ்சமாக போட்டு ஆற வச்சு அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அந்த ஜாரு கழுவுன தண்ணியை அது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளித்து கொட்டிடுங்க. கடுகு, கருவேப்பிலை. அருமையான சட்னி நமக்கு ரெடி ஆகிடும். உளுந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இட்லி கூட சாப்பிடும்போது எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.